உங்க நண்பர்களுக்காக நீங்க எதையும் செய்ய துணிவீர்களா? நம்மள் பலரும் இந்த கேள்விய கேட்ட உடனே ஆமாம் தான் ரொம்ப வேகமா பதில் சொல்லுவோம். அப்படிதானே? நாம நம்ம நண்பர்களை நேசிக்கிறோம், அவங்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கோம் தான் நாம நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கை நிஜமாவே எந்த அளவுக்கு உண்மையானது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம வச்சிருக்க உறவுகளை பத்தின ஒரு மிகப்பெரிய தேடல் ஆரம்பமாகுது. இந்த ஒரு ஆழமான உண்மைய எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நிழல் கூடவே வரும். இருட்டு வந்த உடனே நம்ம சொந்த நிழல் கூட நம்மள விட்டு விலகிடும். இதுதாங்க இந்த கதையோட மைய கருத்தே. நம்ம கிட்ட பணம், சந்தோஷம், அதிகாரம் எல்லாம் இருக்கும்போது நம்மள சுத்தி ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டமே இருக்கும். ஆனா நிலைமை தலைகீழா மாறும்போது யார் நம்ம கூட நிக்கறாங்க அப்படிங்கறதான் உண்மையான கேள்வி. இந்த கசப்பான உண்மைய மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போவோம். அங்கதான் நம்ம கதையோட நாயகர்கள் இருக்காங்க. பகுதி 1. நட்பின் மாயை. ஒரு அடர்ந்த காடு. அங்க பாத்தீங்கன்னா வெளிப்பார்வைக்கு ரொம்பவே வித்தியாசமான, ஆனா பிரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த இடம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் நம்ம மான், ரொம்ப ரொம்ப மென்மையான குணம், உலகத்துல நடக்கிற எந்த சூழ்ச்சியும் தெரியாத ஒரு அக்மர்க் வெகுளி. இன்னொரு பக்கம் காக்கா, பல மனிதர்களையும் பல மிருகங்களையும் பார்த்து பழகின உலக அனுபவம் வாய்ந்த ஒரு சம புத்திசாலி. இப்படிப்பட்ட 2 பேரும் எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னு ஆச்சரியமா இருக்குல்ல? காக்காவோட அனுபவம் அந்த மானோட அப்பாவித்தனத்தை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்குது. ஆனா இப்படி அமைதியா போயிட்டு இருந்த இந்த நட்புக்குள்ள கொழு கொழுன்னு இருந்த மானை பார்த்த ஒரு நரியோட ரூபத்துல ஆபத்து மெதுவா நுழையுது. இந்த நரிக்கு எப்படியாவது மானோட மாமசத்தை சாப்பிடணும்னு ஒரு வெறித்தனமான பேராசை. ஆனா நேருக்கு நேர் மோதினா கண்டிப்பா தோத்துடுவோம்னு அதுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப இனிமையான ஆனா பயங்கர ஆபத்தான ஒரு வலைய வீசுது. நண்பா, நானும் உன்ன போல தனிமையில தான் இருக்கேன், நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா அப்படின்னு எவ்ளோ இனிமையான வார்த்தைகளை அது பயன்படுத்துதுன்னு கேளுங்க. தனிமையில இருக்கிற ஒருத்தங்கிட்ட அன்ப காட்டுற மாதிரி இந்த நரி ரொம்ப தந்திரமா பேசி மயக்குது. நரியோட இந்த போலி அன்ப நிஜம்னு நம்பி நம்ம வெகுளியான மான் முழுமையா மயங்கிடுது. பகுதி 2. ஒரு தந்திரமான ஏமாற்று வேலை. என்னதான் மான் ஏமாந்து போனாலும் உலக அனுபவம் வாய்ந்த காக்காவோட கண்ணுல மண்ண தூவுறது நரிக்கு அவ்ளோ சுலபம் கிடையாது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, காக்காவோட அந்த தீர்க்கமான எச்சரிக்கை தான். நண்பா, முன்பின் தெரியாத யாரையும் சட்டென்று நம்பாத, நரியோட கண்கள்ல வஞ்சகம் தெரியுது அப்படின்னு காக்கா ரொம்ப தெளிவாவே சொல்லுது. இதுதோ சாதாரண சந்தேகத்துல சொன்ன வார்த்தை கிடையாதுங்க. பல வருஷமா காட்டுல வாழ்ந்து கத்துக்கிட்ட அனுபவம். பின்னாடி வரப்போற மிகப்பெரிய துரோகத்தை காக்கா இங்கேயே முன்கூட்டியே கணிச்சு சொல்லிடுது. ஆனா என்ன பிரயோஜனம்? மான் அந்த எச்சரிக்கைய சுத்தமா காதுலயே வாங்கிக்கல. நரியோட போலி அன்பு மானோட கண்களை முழுமையா மறைச்சிடுச்சு. காக்காவோட உண்மையான அக்கறையை விட நரியோட இனிமையான வார்த்தைகள் தான் மானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மான் காக்காவோட அந்த புத்திசாலித்தனமான எச்சரிக்கைய புறக்கணிச்சிட்டு நரியோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இதுதான் ஆபத்தோட முதல் படி. பகுதி 3. ஆபத்தான போரி. நாட்கள் அப்படியே போகுது. நரிதான் திட்டமிட்ட அந்த ஒரு நாளுக்காக அமைதியா காத்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நரி மான ரொம்ப தந்திரமா ஒரு விவசாயியோட வயலுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு வலையில நம்ம மான் எதிர்பாராத விதமா வசமா சிக்கிக்குது. மானுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பயத்துல உடம்ப பதற நடுங்கிக்கிட்டே தன்னோட புதிய நண்பனான நரிக்கிட்ட உதவி கேக்குது. தன் நண்பன் கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையோட கதறுது. இங்கதாங்க அந்த மிகப்பெரிய துரோகம் வெளிச்சத்துக்கு வருது. நண்பனா நடிச்ச நரியோட சுயரூபம் இப்ப வெளிய வருது. வலையில சிக்கி தவிக்கிற மான காப்பாத்தாம நரி என்ன காரணம் சொல்லுதுன்னு கேளுங்க. இன்னைக்கு எனக்கு விரதம். இந்த வலைய என் பற்களால் கடிச்சா என் விரதம் முறிஞ்சிடும். எவ்ளோ கேவலமான அதிசயம், எவ்ளோ கொடூரமான ஒரு காரணம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்லிட்டு மான் எப்ப சாவும் அதை எப்ப தின்னலான்னு மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது அந்த கொடிய நரி. பகுதி 4. புத்திசாலித்தனமான மீது. இப்போ கதை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த இருண்ட தருணத்துல கரெக்டான நேரத்துல மானோட உண்மையான நண்பனான காக்கா அங்க வந்து சேருது. மானோட நிலைய பார்த்து கொஞ்சம் கூட பதறாம காக்கா ஒரு அட்டகாசமான தப்பிக்கும் திட்டத்தை உருவாக்குது. அது என்னன்னா, முதல் விஷயம், விவசாயி வரும்போது நீ இறந்து போன மாதிரி மூச்சை பிடிச்சுக்கிட்டு கேட. 2வது, அவன் அந்த வலையை எடுக்கிற வரைக்கும் பொறுமையா காத்துரு. 3வது, வலை அகற்றப்பட்ட அடுத்த செகண்ட் மின்னல் வேகத்துல துள்ளி ஓடிடு. இதுதாங்க அந்த சூப்பரான மாஸ்டர் பிளான்.
காக்கா சொன்ன மாதிரியே மான் கச்சிதமா செய்யுது. விவசாயி வர்றான், மான் ஏற்கனவே இறந்துருச்சுன்னு நினைச்சு வலையை எடுக்கறான். அவ்வளவுதான். அந்த நொடியே மான் தன் முழு பலத்தையும் திரட்டி மின்னல் மாதிரி துள்ளி எகிரி தப்பிச்சு ஓடிடுது. மான் சாகும், நமக்கு மாம்சம் கிடைக்கும்னு நக்கு சப்பு கொட்டிக்கிட்டு காத்துட்டு இருந்த நரி ஏமாற்றம் அடைந்து அங்கிருந்து பயந்து ஓட்டம் பிடிக்குது. காக்காவோட அந்த பிரில்லியண்டான திட்டத்தால மானோட உயிர் காப்பாற்றப்படுது. கடைசி பகுதி, உண்மையான நட்பின் சோதனை. இந்த கதை ஏதோ வெறும் காட்டு விலங்குகளோட கதை கிடையாதுங்க. இது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, உங்க கூட சேர்ந்து கொண்டாட 1000 பேர் வருவாங்க. ஆனா நீங்க ஒரு வலையில சிக்கி தவிக்கும்போது, ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கும்போது அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? நரிய போல எனக்கு விரதம், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு நழுவுறவங்க தான் அந்த போலி நண்பர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் உங்க சுத்தி இருக்கிறவங்களோட உண்மையான முகத்தையே நீங்க பார்க்க முடியும். இந்த கதையோட மிக ஆழமான பாடம் இதுதான். வெற்றி விழாக்கள்ல கூடவே நின்னு போட்டோ எடுக்கிற 1000 போலி நண்பர்களை விட, நீங்க ஆபத்துல இருக்கும்போது உங்களுக்கு தந்திரமா வழிகாட்டி தோளோடு தோள் நிக்கிற அந்த ஒரு உண்மையான நண்பன் போதும் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். காக்காவை போல ஒரு உண்மையான நண்பன் உங்களுக்கு இருந்தா, நரிகள் வெறிக்கிற எந்த வலையிலிருந்தும் நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்க நண்பர்கள்ல யார் இந்த உண்மையான காக்கா போன்ற நண்பன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆபத்துன்னு வந்தப்போ யார் உங்க கூடவே நின்னாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு உண்மையான நண்பன் உங்க வாழ்க்கையில இருந்தா கீழே கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. அவங்க யார் அப்படிங்கறத பெருமையா நினைவு கூறுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட உண்மையான நண்பர்களுடன் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருங்க.